ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டர்னலாக நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோம். 2 வேளை குளிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், நல்லா அழகழகான ட்ரெஸ் பண்ணுறோம், மேக்கப் போடுறோம், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இன்டர்னலாக நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது பெரிய வியாதி வந்தால் மட்டும்தான் நம்ம உடம்ப நம்ம கவனிச்சுக்கிறோம். எடுத்ததுமே நமக்கு பெரிய பெரிய வியாதிகள்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். அந்த மாதிரி டைம்லேயே கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டோம்னா பெரிய வியாதிகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம லிவர் டேமேஜ் ஆகுறதுக்கான அறிகுறிகள், லிவரை எப்படி ஹெல்தியா வச்சுக்கலான்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன்னா அது கல்லீரல் தான். கல்லீரல் தான் அதிகமான வேலையும் செய்யுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் சிறுநீரகத்துக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான வேலையை கல்லீரல் தான் செய்யுது. லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உயிர் வாழ்றதே கஷ்டம். ஸோ லிவரை நம்ம ஹெல்தியா பார்த்துக்கணும். கல்லீரல் டேமேஜ் ஆகுறதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். லிவர் டேமேஜ் ஆகும்போது பித்தம் அதிகமாகுது. இந்த பித்தம் எல்லாமே தோலுக்கடியில சேமிக்கப்படுறதுனால சரும அரிப்பு அதிகமாகுது. உள்ளங்கையிலயும் சரி உள்ளங்கால்லையும் சரி அரிப்பு அதிகமாகுது. பாத எரிச்சல் அதிகமா இருக்கும். கெண்டைக்கால் பகுதியில நரம்பு சுருள் மாதிரி, உதாரணத்துக்கு வெரிகோஸ் வெயின் மாதிரியான நரம்பு சுருள்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கெண்டைக்கால் பகுதிக்கு கீழே வெள்ளை புள்ளிகள், சிகப்பு புள்ளிகள் ஏற்படும். செரிமானம் கெட்டு போகிறதுனால வாய் துர்நாற்றம் அதிக அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம முகத்திலயும் சரி உடம்புலயும் சரி கரும்புள்ளிகள் அதிகமாகும். ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தி மெலனின் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுனால இந்த ஒரு பிரச்சனை வருது. லிவர் டேமேஜ் ஆகும்போது சிரோசிஸ் அதிகமாகிறதுனால அடிவயிற்று பகுதியில ஒரு திரவத்தை சுரக்குது. இது என்ன பண்ணுதுன்னா அடிவயிற்று சதை பகுதியை அதிகப்படுத்துது. எப்பவாவது உங்களுக்கு யூரின் டார்க்கா போனா ஓகே, ஆனா அடிக்கடி அடர்ந்த பழுப்பு நிறத்துல போயிட்டே இருக்குன்னா உங்களோட லிவர் டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். லிவர் டேமேஜ் ஆகுறதுல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஹெப்பாட்டிட்டிஸ். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சரி பண்ணோம்னா ஈஸியா ஃபுட்லயே சரி பண்ணிடலாம். கல்லீரல் வீக்கம் இது நிறைய பேத்துக்கு இருக்கும். கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும் ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் தான் இந்த ஒரு பிரச்சனை வருது. 2வது ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ். இதுல கல்லீரல் வீக்கம் வடுவா மாறிடும். 3வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சிரோசிஸ். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பசியே எடுக்காது, வயிறு வீங்கின மாதிரி இருக்கும். கண்ணோட கலர் மஞ்சள் கலர்ல இருக்கும். மஞ்சள் காமாலை வரதுக்கான ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் கல்லீரல் செயலிழப்பு, கல்லீரல் புற்றுநோய். இந்த ஸ்டேஜ்ல வந்தா நம்ம யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஏன் கல்லீரல் டேமேஜ் ஆகுது? ஃபுட்டு நம்ம சரியா எடுத்துக்காததுனால தான். ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறோம், ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது, பெயின் கில்லர், பேராசிட்டமோல் மாத்திரைகளை அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் லிவர் டேமேஜ் ஆகும். ஓவர் வெயிட்டா இருந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸியா வந்துடும். அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலுமே ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரும். டாக்டரை கன்சல்ட் பண்ணாம ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது. இப்போ முடி உதிர்வுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் குறைக்கிறதுக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்குமே சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பீங்க. இது எல்லாமே நம்மளோட லிவரை தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணும். நம்ம ஹெல்தியான ஃபுட் சாப்பிடலன்னா கூட அன்ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளோட லிவரை நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிறோம். நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் கதறிட்டு இருக்கும். நம்ம ஹெல்தியான ஃபுட் எடுக்கும் போது நம்மளோட லிவர் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மாதிரியான நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.